ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 24/3/1982. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பிராமண வாழ்க்கையின் விசேஷம் தூய்மை. இன்று பாப்தாதா தன்னுடைய தூய்மையான குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் எவ்வளவு தூய்மையாயிருக்கிறாங்க அப்படின்னு அனைவருடைய இந்த கணக்கை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க பாபா. பிராமணர்களுடைய விசேஷமே தூய்மை தான். பிராமணன் அப்படின்னா தூய்மையான ஆத்மா. தூய்மையை எந்த அளவு கடைப்பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கான கருவி எது? தூய்மை ஆகுங்கள் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுறீங்க. ஆனால் ஸ்ரீமத் படி இந்த மந்திரத்தை எந்த அளவு வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிருக்கீங்க? வாழ்க்கை அப்படின்னா எப்பொழுதும் இருப்பது. வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கீங்க இல்லையா? அப்படி வாழ்க்கையில் கொண்டு வருவது அப்படின்னா எப்பொழுதும் தூய்மையை கடைப்பிடிப்பது. இதை தெரிந்து கொள்வதற்கான கருவியை தெரிஞ்சிருக்கீங்களா? அனைவரும் தெரிஞ்சிருக்கீங்க. மேலும் தூய்மை, சுகம், சாந்திக்கு ஜென்மம் கொடுப்பது. அதாவது எங்கு தூய்மை இருக்குமோ அங்கு சுகம் சாந்தியினுடைய அனுபவம் அவசியம் இருக்கும். இதே ஆதாரத்தில் தன்னை சோதனை செய்யுங்கிறாங்க பாப்தாதா. மனதினுடைய எண்ணங்களில் தூய்மை இருக்குது அப்படின்னா அதனுடைய அடையாளம் மனதில் எப்பொழுதும் சுக சொரூபம், அமைதி சொரூபத்தினுடைய அனுபவம் இருக்கும். ஒருவேளை எப்பொழுதாவது மனதில் வீணான எண்ணங்கள் வருது அப்படின்னா அமைதிக்கு பதிலாக குழப்பம் இருக்கும். ஏன் மற்றும் என்ன அப்படிங்கிற இந்த கேள்விகளின் காரணமாக சுகஸ்வரூபத்தினுடைய நிலை அனுபவம் ஆகாது. மேலும் எப்பொழுதும் இது இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இது எப்படி, இது அப்படி என்று தெரிந்து கொள்வதற்கான ஆர்வம் அதிகமாகும். இந்த விஷயங்களுடைய தீர்வு காண்பதிலேயே ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. ஆகையினால எங்கு அமைதி இல்லையோ அங்கு சுகம் கிடையாது. ஆகையினால ஏதேனும் மன உளைச்சல் சுகம் மற்றும் சாந்தியை பிராப்தி செய்வதில் தடை ரூபமாக ஆகவில்லையே அப்படின்னு சோதனை செய்யுங்கிறாங்க பாபா. ஒருவேளை ஏன் என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி இருந்தால் கூட என்ன சக்தியில் ஒருமைப்பாடு இருக்காது. எங்கு ஒருமைப்பாடு இல்லையோ அங்கு சுக சாந்தியினுடைய அனுபவம் இருக்க முடியாது. தற்சமயத்துக்கு ஏற்றபடி பரிஸ்தா நிலையினுடைய சம்பன்ன நிலைக்கு மற்றும் தந்தைக்கு சமமான நிலைக்கு அருகில் வந்துட்டுருக்கீங்க. அதுக்கு ஏற்றபடியே தூய்மையினுடைய சூத்திரமும் மிக சூட்சமமானது என்று புரிஞ்சுக்கிங்க. பிரம்மச்சாரி ஆவது மட்டும் சம்பூர்ண தூய்மை கிடையாது. ஆனால் பிரம்மச்சாரியின் கூடவே பிரம்மா ஆச்சாரியாவாகவும், அதாவது பிரம்மாவினுடைய கூறுதல் படி நடக்கிறவங்களாக ஆகணும். சிவா ஆச்சாரியாவாகவும் இருக்கணும். காலடி அப்படின்னா பிரம்மா பாபாவின் ஒவ்வொரு காரியம் அப்படிங்கிற அடிமேல் அடியெடுத்து வைக்கிறோம். இதைத்தான் பிரம்மா ஆச்சாரியா அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி சூட்சும ரூபத்தில் எப்பொழுதும் தூய்மையினுடைய பிராப்தி, சுகம் சாந்தியினுடைய அனுபவம் ஆகிட்டு இருக்குதா அப்படின்னு சோதனை செய்ய சொல்றாங்க பாபா. எப்பொழுதும் சுகம் அப்படிங்கிற படுக்கையில் நிம்மதியா, அதாவது அமைதி சொரூபத்தில் அமர்ந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா.
இதுதான் பிரம்மா ஆச்சாரியார்களினுடைய ரூபம். எப்பொழுதும் சுகம் அப்படிங்கிற படுக்கையில தூங்கி கொண்டிருக்கும் ஆத்மாவுக்காக இந்த விகாரமும் குடைநிழலாக விடுது. எதிரின் நிலை மாறி சேவாதாரி ஆகிடுறாங்க. தன்னுடைய சித்திரத்தை பார்த்திருக்கீங்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. அப்படி பாம்பு படுக்கை சுகமாக மற்றும் அமைதியாக இருப்பதனுடைய அடையாளம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது. குழப்பமின்றி இருக்கும் ஆத்மாவுடைய சொரூபம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். குழப்பத்துடன் இருக்கும் ஆத்மாவை ஒருபொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதாக பார்க்க முடியாது. இவர் எப்பொழுதும் இழந்த முகமாக தென்படுறார். மேலும் அவர் அனைத்தையும் அடைந்த முகமாக தென்படுவார். எப்பொழுது ஏதாவது ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சு குழப்பத்தினுடைய அடையாளமா ஏன், என்ன, எப்படி என்பது தான் இருக்கும். அப்படி ஆன்மீக நிலையில கூட யாரெல்லாம் தூய்மையை இழக்கிறாங்களோ அவங்களுடைய மனதில் ஏன், என்ன மற்றும் எப்படி அப்படிங்கிறதுனுடைய குழப்பம் இருக்கும். எப்படி சோதனை செய்யணும் அப்படின்னு புரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சுகம் சாந்தியினுடைய பிராப்தி ஸ்வரூபத்தினுடைய ஆதாரத்தில் மனதினுடைய தூய்மையை சோதனை செய்யுங்க. இன்னொரு விஷயம், உங்களுடைய மனம் மூலமா மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் மற்றும் சாந்தியினுடைய அனுபவம் ஆகலை அப்படின்னா தூய்மையான எண்ணத்தினுடைய பிரபாவம் மற்ற ஆத்மாக்கள் வரை சென்று அடையலை என்றாகுது. அதற்கான காரணத்தை சோதனை செய்ய சொல்றாங்க பாபா. எந்த ஒரு ஆத்மாவின் சிறிதளவு பலவீனம், அதாவது அசுத்தம் நம்முடைய எண்ணத்துல தாரணை ஆனது அப்படின்னா அந்த அசுத்தம் மற்ற ஆத்மாக்களுக்கு சுகம் சாந்தியினுடைய அனுபவம் செய்விக்க முடியாது. அல்லது அந்த ஆத்மாவை பற்றி வீணான மற்றும் அசுத்த பாவனை இருக்கும். மேலும் தனது மனதினுடைய சுமையின் சக்தியில சதவிகிதத்தினுடைய குறை இருக்கும். அதன் காரணமா மற்றவங்க வரை தூய்மையினுடைய பிராப்தியினுடைய பிரபாவம் ஏற்பட முடியாது. தன் வரையிலும் இருக்கும், ஆனால் மற்றவங்க வரையிலும் இருக்காது. லைட் இருக்குது, ஆனால் சர்ச் லைட் இல்லை. அதாவது வெளிச்சம் இருக்குது, ஆனால் சக்திசாலியான வெளிச்சம் இல்லை. அப்படி தூய்மையினுடைய சம்பூர்ண நிலையினுடைய விளக்கம் எப்பொழுதும் தன்னிலும் சுகம் சாந்தி சொரூபம் கூடவே மற்றவர்களுக்கும் சுகம் சாந்தியினுடைய பிராப்தியும் அனுபவம் செய்விப்பவங்க. அந்த மாதிரி தூய்மையான ஆத்மா தன்னுடைய பிராப்தியினுடைய ஆதாரத்தில் மற்றவங்களுக்கும் எப்பொழுதும் சுகம் சாந்தி மற்றும் குளுமையினுடைய கிரணங்களை பரப்புவராக இருப்பாங்க. அப்படி சம்பூர்ண தூய்மை அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க பாபா. தூய்மையினுடைய சக்தி எந்தளவு மகானானது. அவர் தன்னுடைய தூய்மையான மனம், அதாவது சுத்தமான உள் உணர்வு மூலமா இயற்கையையும் பரிவர்த்தனை செய்துடுறாங்க. இயற்கையையும் பரிவர்த்தனை செய்து விடுவது தான் தூய்மையான மனசக்தியின் வெளிப்படையான ஒரு எடுத்துக்காட்டு. சுய பரிவர்த்தனை மூலம் இயற்கையினுடைய பரிவர்த்தனை. இயற்கைக்கு முன்பு மனதினுடைய பரிவர்த்தனை மற்றும் இயற்கையினுடைய பரிவர்த்தனை. மனதினுடைய தூய்மை மற்றும் இயற்கையினுடைய பரிவர்த்தனை. மனதின் தூய்மை சக்திக்கு அந்த அளவு பிரபாவம் இருக்குது. இன்று மனதினுடைய தூய்மையை பற்றி தெளிவாக சொன்னோம். பின்பு வாய்மொழி மற்றும் காரியம், அதாவது சம்பந்தம் மற்றும் தொடர்புல தூய்மையினுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறத பின்பு சொல்வோம். ஒருவேளை தூய்மையினுடைய சதவிகிதத்தில் 16 கலையிலிருந்து 14 கலை ஆயிடுச்சு என்றால் என்ன ஆக வேண்டியது வரும்? எப்பொழுது 14 கலையினுடைய தூய்மை, அதாவது சம்பூர்ண நிலை இல்லை அப்படின்னா சம்பூர்ண சுகம் சாந்தியின் சாதனங்களுடைய பிராப்தி எப்படி ஆகும்? யுகம் மாறுறதுனால மகிமையே மாறிடுது. அதை சதோ பிரதானம் என்றும் இதை சதோ என்றும் சொல்வோம். எப்படி சூரிய வம்சம் அப்படின்னா சம்பூர்ண நிலை, அதே மாதிரி ஒவ்வொரு தாரணையிலும் சம்பன்னம், அதாவது முழு நிலையை பிராப்தி செய்வது சூரிய வம்சத்தினரினுடைய அடையாளம்.
ஆகினால் இதிலேயும் முழுமையானவராக ஆகணும். சில நேரம் சுகத்தின் படுக்கையில், சில நேரம் மன உளைச்சல் என்ற படுக்கையில் என்ற இந்த நிலையை சம்பன்னம் என்று சொல்ல மாட்டோம் இல்லையா? சில நேரம் பிள்ளையினுடைய திலகம் இடுறாங்க, சில நேரம் ஏன் என்ன என்பதனுடைய திலகம் இடுறாங்க. 3 புள்ளிகளினுடைய திலகம்தான் சம்பன்ன ஸ்வரூபம். இதை இட தெரியுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இடுறீங்க, ஆனால் கவனம் என்ற கை அசைஞ்சிடுது, தன்மேலேயே சிரிப்பு வருது இல்லையா? லட்சியம் சக்திசாலியாக இருக்குது அப்படின்னா லட்சணம் சம்பூர்ணமாக சகஜமாக ஆயிடுது. கடின உழைப்பில் இருந்தும் விடுபட்டுடுவாங்க. பலவீனமாக இருக்கும் காரணத்தினால உழைப்பு அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது. சக்தி சொரூபமாக ஆனீங்க அப்படின்னா கடின உழைப்பு முடிவடைந்துடும். நல்லது. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. எப்பொழுதும் ஆன்மீகத்தினுடைய நறுமணத்தை பரப்பக்கூடிய உண்மையிலும் உண்மையான ஆன்மீக ரோஜா மலர் நீங்க. அனைத்து குழந்தைகளும் எப்பொழுதும் ஆன்மீக போதையில் இருக்கும் உண்மையான ரோஜா மலர் தான் இல்லையா? எப்படி ரோஜா மலரினுடைய பெயர் பிரசித்தி பெற்றதோ அதே மாதிரி நீங்க அனைத்து ஆத்மாக்களும் ஆன்மீக ரோஜா மலர்கள். ஆன்மீக ரோஜா மலர் அப்படின்னா 4 பக்கங்களிலும் ஆன்மீகத்தினுடைய நறுமணத்தை பரப்பக்கூடியவங்க. தன்னை அந்த மாதிரி ஆன்மீக ரோஜா மலர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் ஆத்மாவை பார்த்து கொண்டே இருப்பது மற்றும் ஆத்மாக்களின் தந்தையுடன் ஆன்மீக உரையாடல் செய்து கொண்டிருப்பது, இதுதான் ஆன்மீக ரோஜாவினுடைய விசேஷம். எப்பொழுதும் உடலை பார்த்தும் ஆத்மாவை பார்க்கும் பாடம் உறுதியாக இருக்குதான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா. இந்த மாதிரியே ஆத்மாவை பார்க்கும் பயிற்சி உள்ளவர் ஆன்மீக ரோஜாவினுடைய விசேஷம். எப்பொழுதும் உடலை பார்த்தும் ஆத்மாவை பார்க்கும் பயிற்சி உள்ளவங்க ஆன்மீக ரோஜா ஆகிட்டாங்க. தந்தையினுடைய தோட்டத்தின் விசேஷ மலர் நீங்கள் அப்படின்னா நீங்கள் அனைவரையும் விட நம்பர் 1 ஆன்மீக ரோஜா மலர். எப்பொழுதும் ஒருவருடைய நினைவில் இருப்பவர் என்றால் முதல் எண்ணில் வருபவர். எப்பொழுதும் இந்த லட்சியத்தையே வைங்கிறாங்க பாபா. தீதி அவங்க டெல்லியில் நடக்கவிருக்கும் மேளாவின் துவக்க விழா நிகழ்ச்சிக்கு செல்வதற்காக விடை பெற்று கொண்டிருந்தாங்க. அனைவரையும் பறக்க வைப்பதற்காக சென்று கொண்டிருக்கீங்கள் தான் இல்லையா அப்படின்னு பாப்தாதா கேட்குறாங்க. நினைவில் சகயோகத்தில் அனைத்திலும் பறக்க வைப்பதற்காக சென்றுட்டு இருக்கீங்க. பக்கத்து காட்சிகள் இதுவும் நாடகத்தில் வைக்கப்பட்டிருக்குது. நல்லது தான். ஆத்மாவே விமானம் ஆகிவிட்டது. எப்படி விமானத்தில் செல்வது வருவது கடினம் இல்லையோ அதே மாதிரி ஆத்மாவே பறக்கும் பறவையாக ஆயிடுச்சு. ஆகினால போவது வருவது சுலபமாக இருக்குது. கொஞ்ச சமயத்தில் அதிக ஒளி கொடுப்பதும் நாடகத்தில் கதாநாயக பாத்திரம். அப்படி இந்த கதாநாயக பாத்திரத்தை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கீங்க. நல்லது. அனைவருக்கும் நினைவு கொடுங்க. மேலும் எப்பொழுதும் வெற்றி சொரூபத்தின் சுப எண்ணங்களை வைத்து முன்னேறி செல்லுங்க என்ற இந்த நினைவு சொரூபமாக ஆக்கி வாருங்கள் அப்படிங்கிறாங்க பாபா. இருந்தும் ஓசை டெல்லியிலிருந்து தான் வெளியாகும். அனைவருடைய மைக் டெல்லியைத்தான் வந்தடையும். எப்பொழுது அரசாங்கத்திடமிருந்து சத்தம் எழுமோ அப்பொழுது முடிவடைஞ்சிடும். அதனால பாரதத்தினுடைய தலைவர்களும் விழித்தெழுவாங்க. அதனுடைய ஏற்பாட்டை செய்வதற்காகத்தான் சென்று கொண்டிருக்கீங்க இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சாதனங்களை ஆதாரமாக ஆக்குவதற்கு பதிலா தேவைக்கு ஏற்ப காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய எப்பொழுதும் சாட்சி பார்வை உடையவராக ஆகுங்க. எப்பொழுதும் சாட்சி பார்வையுடையவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்றாங்க, சாதனங்களை ஆதாரமாக ஆக்குவதற்கு பதிலாக அதை தேவைக்கு ஏற்ப காரியத்தில் ஈடுபடுத்தணும். நிறைய குழந்தைகள் நடைமுறையில் காலப்போக்கில் விதையை விட்டுட்டு கிளைகள் மேல் கவரப்பட்டுடுறாங்க.
ஏதாவது ஒரு ஆத்மாவை ஆதாரமாக்கிடுறாங்க. மேலும் சிலர் சாதனங்களை ஆதாரமாக்கி கொள்றாங்க. ஏன் அப்படின்னா விதை வண்ணம் நிரம்பி அழகாக இருப்பதில்லை. மேலும் கிளைகள், இலைகள், ரூபம் மற்றும் வர்ணம் மிக அழகாக இருக்கும். மாயா பொய்யான ஆதாரமே உண்மை என்று அனுபவம் ஆகுது. ஆகையினால இப்பொழுது சாகார சொரூபத்தில் தந்தையினுடைய துணை மேலும் சாட்சி பார்வை நிலையினுடைய அனுபவத்தை அதிகரிங்கிறாங்க பாபா. சாதனங்களை ஆதாரமா ஆக்காதீங்க. அதை தேவையான நேரத்தில் மட்டும் காரியத்தில் ஈடுபடுத்துங்க. ஸ்லோகன்: ஆன்மீக கௌரவத்தில் இருந்தீங்க அப்படின்னா அபிமானத்தினுடைய ஃபீலிங் வராது. ஆன்மீக கௌரவத்தில் இருந்தால் அபிமானத்தினுடைய ஃபீலிங் வராதுன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.